இந்த தரப்பு வந்து இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடிட்டு இருக்க ஒரு தரப்பு இருக்கு. அந்த தரப்புடைய ஜனநாயகன் படமும் ஒன்னா வெளியாக காக்கா கழுகு கதை இன்னும் விடல நீங்க. ரைட், ஓகே. தளபதின்றது இளைய தளபதினு ஒரு பட்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த இளைய பிடிக்கிட்டு தளபதின்றதே கேட்டா இன்னொரு தலைவருக்கு எடுத்த பட்டம் தான் தளபதி. ஆமா தளபதி. ஆமா தளபதினா யாருங்க அரசியல்ல நீங்க தளபதினா முக ஸ்டாலின். அவர் உழைப்பாளியா இருக்கலாம், திறமசாலியா இருக்கலாம், எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் நடந்துச்சு. ஒரு பிராண்டா கிரியேட் பண்ற வேலையை வந்து எஸ்எஸ்சி பண்ணாரு. அவர் வெற்றிகரமா பண்ணாரு. சோப்பு போடுற காட்சி அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இந்த கவர்ச்சி நடிகைகள் இருக்கிறாங்கல்ல இருந்தாங்க. அந்த கவர்ச்சி நடிகை நான் சொல்லக்கூடிய இந்த பல நடிகைகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஆட விட்டு அவங்களுக்காக ஓடின படம் தான். மகன் வளர்ச்சிக்காக பல நடிகர்களை காலி பண்ணாருன்ற வரலாறுலாம் இருக்கு. சரி, பல அஜித்தை கேட்டால் தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாரு. ஏன்னா ஈக்குவல் டஃப் அவர் தான் கொடுத்தாரு. அப்போ அவருக்கு வந்து எவ்வளோ பின்னடைவுகள் அவர் சந்திச்சிருப்பார், எவ்வளோ வழிகள் இருக்குன்றது வந்து அவர் தான் தெரியும். அப்பங்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் மாட்டிக்கிட்டு அவர் ஏன்னா அவருக்கு பேக் யாரும் பின்னணி கிடையாது. சந்தேகம்லாம் இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள். சரி, விஜய்க்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்கு, சங்கிகள் இருக்கிறாங்க, அவங்க தான் ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. எஸ்சிஎஸ்சிக்கு இப்போ வேலையே கிடையாது. இதெல்லாம் சொல்கிறது தைரியம் ஒன்று, நான் சொல்கிறேன் தைரியம். சிவகார்த்திகேயன் கொண்டு அபரிதமான உழைப்பு இந்த படத்தில் இருக்கு. ஆமாம், ட்ரைலர் பயங்கரமா. ஆமாம், கேட்டால் நிறைய வந்து வேற லெவல் போயிடுவார் அவரு. அதனால் ஜனநாயகனை காட்டிலும் பராசக்தி வந்து கேட்டால் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எழுதி வச்சுங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் படம் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நலமா இருக்கேன் சார். வர பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான திரைப்படங்கள் வெளியே வந்திருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஒன்று ஜனநாயகன், கண்டிப்பா. இன்னொன்று பராசக்தி. இயல்பாகவே பராசக்திக்கு ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்கு. ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவுடைய அரசியல் வரலாற்றை தீர்மானித்ததுல பராசக்திக்கு ஒரு பெரும்பங்கு இருக்கு. இனி வரப்போற அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தனிமனித இது மட்டுமே கிடையாது. தனிமனித ஒழுக்கம், தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், இது எல்லாமே நிறைய பாடங்கள் இருக்கு. பராசக்தியில சாதாரண படம் கிடையாது, காவியம் வந்து நிறைய இருக்கு. அதுல இந்த பக்கம் அடுத்து வரக்கூடிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய திரையுலகில் இன்றைக்கு பலரால் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய ஜனநாயகனும். அப்படியா? சூப்பர் ஸ்டார் நீங்க தான் சார் சொல்ல போறீங்க. அவரு நம்ம தலைவர் இருக்காரு. அவரு அது இல்ல, அவங்க ஒரு தரப்பு இருக்காங்க, இந்த ஒரு தரப்பு இருக்கு சார். இந்த தரப்பு வந்து இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடிட்டு இருக்க ஒரு தரப்பு இருக்கு. அந்த தரப்புடைய ஜனநாயகன் படமும் ஒன்னா வெளியாக. காக்கா கழுகு கதை இன்னும் விடல நீங்க. ரைட், ஓகே. 2 படம் மோதுற இந்த களத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த களம் சார் ஒரே ஒரு விஷயம், போர்க்களம். முதல்ல ஒரு விஷயம் முடிச்சிடறேன். நான் எத்தனை தடவை தான் நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சூப்பர் ஸ்டார்னா அது ஒரே ஒருத்தர் தான் சார். அது உலக அதிசயம். அவர் ஒருத்தர் தான். அதுக்கு காரணம் இருக்கு. ரஜினிகாந்த் வந்து உலக அதிசயம். எப்படி சொல்றேன்னா, உலகத்துல எந்த நடிகரும் வந்து இதுவரையிலும் 75 வயசுல 175 படம் நடிக்கல. எடுத்தா காட்டுங்க. ஆனா அந்த ஸ்டார் வேல்யூ இறங்காம இன்னைக்கும் கதாநாயகனா அப்படியே நிக்கிறார்ல, அது உலக அதிசயம். வேற யாரும் தான் காட்டுங்க வேண்டாம். இன்னொரு படி மேல சொல்றேன், அவர் கூட நடிக்க ஆரம்பிச்சவங்க வந்து பல பேர் வந்து கேட்டினா காலமாயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, கடங்காரன் ஆயிட்டாங்க. பலர் அவருக்கு அப்பாவும் நடிக்கிறாங்க, பலர் அவருக்கு அம்மாவும் நடிக்கிறாங்க. நான் சொன்னேன், காலமாயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, கடங்காரன் ஆயிட்டாங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கும் அவர் வந்து காலமாகல, காணாம போகல, கடங்காரன் ஆகல. இல்ல சார், ஆனாலும் மேடையில வந்து திரையுலக சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, அழுத்தி சொல்றாங்களே சார். இது நல்லா புரிஞ்சுங்க. விஜயோட அரசியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் உழைப்பாளியா இருக்கலாம், திறமசாலியா இருக்கலாம், எல்லாமே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் நடந்துச்சு. ஒரு பிராண்டா கிரியேட் பண்ற வேலையை வந்து எஸ்எஸ்சி பண்ணாரு. அவர் வெற்றிகரமா பண்ணாரு. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கட்டினா படங்கள் நீங்கள் எடுத்தீங்கனாலே ஒரு படத்தை நீங்கள் எடுத்தாலும் நம்ம சொல்ல முடியும். அந்த காட்சிகள்லாம் வந்து இங்கே வந்து விஜயகாந்தை யாரும் உருவாக்கலை சார், ரஜினிகாந்தை யாரும் உருவாக்கலை.
நல்லா புரிஞ்சுங்க. ஆனா இவர் வந்து தயாரிக்கப்பட்டார். உருவாக்குறதுன்றது இயல்பா வந்து பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா தானாவே வர்றது, சுயம்பு சுயம்பா. வர்றது தானா. ரஜினியும் அப்படிதான் வந்தார். திரு அஜித் அவர்கள் கூட இல்லையா? ஆமா, அஜித்தும் சொல்ல முடியும். ஆனா வந்து முழுக்க முழுக்க வந்து விஜய் வந்து தயாரிக்கப்பட்டார். நல்ல தயாரிப்பு தானே சார்? அதான் சார், ம். உற்பத்தின்றது உருவாக்கம். தயாரிக்கப்படுறதுன்னு கேட்டேன், ரெடிமேடா பண்றது. நான் தான் சொல்றேன்ல, இங்க அரசியல் தலைவர்களுக்கே வித்தியாசம் இருக்கு சார். இவர் வந்து மு.க. ஸ்டாலின் கேட்டீங்கன்னா உருவான தலைவர். அவர் எடப்பாடி தயாரிக்கப்பட்ட தலைவர். இதை சொன்னாலும் சண்டைக்கு வருவாங்க. சண்டைக்கு வருவாங்க கண்டிப்பா. உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க சார். தயாரிப்பு வேற, உருவாக்குறது, ப்ரொடக்ஷன் பண்றது வேற, ஃபேப்ரிகேட் பண்றது வேற. உண்மைதான். அதே தான் இங்கேயும். இப்போ அடுத்த கட்டமானு கேட்டா வந்து ஃபேப்ரிகேஷன் நடக்குது. தலைவராக வர்றதுக்கான ஃபேப்ரிகேஷன் நடக்குது. அதை பண்ணக்கூடியவங்க தான் ஒரு 3 வியூக அமைப்பாளர்கள். அதிமேதாவி. எம்ஜிஆருக்கு வியூக அமைப்பாளர் தேவைப்படவே இல்லை, கலைஞருக்கு தேவைப்படவே இல்லை, அண்ணாவுக்கு தேவைப்படவே இல்லை, அம்மையார் கூட தேவைப்படல, மு.க. ஸ்டாலின் கூட தேவைப்படல. ஆமா, நீங்க 21 தேர்தல் வச்சு சொல்லுவீங்க நீங்க. ஆமா, அதான் கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடியே பல தேர்தலை சந்திச்சு ஒரு கேட்டா மேயரா இருந்திருக்கா, சட்டமன்ற உறுப்பினர் அப்பெல்லாம் வந்து யாராவது இருந்தாங்கன்னா? அப்ப கிடையாது. ஆனா இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, இன்னும் கவுன்சிலருக்கே கூட தேவைப்படலாம். இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகல, கட்சி தலைவருக்கே தேவைப்படுறாங்க. இதெல்லாம் வந்து போற போக்கில் சொல்லல, நீங்க ஆரம்பமா யோசிச்சா தெரியும், சார்பு நிலையில யோசிச்சா தெரியாது. சரி, இந்த படம் நான் இப்ப முதல்ல சொல்லிடுறேன். இங்க தளபதின்றது இளைய தளபதினு ஒரு பட்டத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த இளைய பிடிக்கிட்டு தளபதின்றதே கேட்டா இன்னொரு தலைவர்கிட்ட எடுத்த பட்டம் தான் தளபதி. ஆமா, தளபதினா யாருங்க? அரசியல்ல நீங்க தளபதினா மு.க. ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர். ஆனா அதுவும் வந்து கிட்டத்தட்ட கலவாரப்பட்டது தான். தளபதியை கலவாரிட்டு இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் பட்டத்தையும் கலவாடுற முயற்சி இருந்து, அது காக்கா கழுக்கு மூலமா, கதை மூலமா முற்றுப்புள்ளி வச்சாரு ரஜினி அவர்கள். சரிங்களா? அவர் தான் இறங்கி வந்தார்ல சார். இறங்கி வர்றதுன்னு ஒன்று சார். இங்கே நீங்க மீண்டும் நான் சொல்றேன், சூப்பர் ஸ்டார் பட்டமே கலைப்புலி எஸ் தானு தான் கொடுக்குறாரு. ஏன்னா அன்னைக்கு வந்து பைரவி படத்துல தான் பட வசூல்களை வச்சு அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தார் தான் கலைப்புலி எஸ் தானு. இன்னைக்கும் எதிர்நீச்சல் போட்டு ஒரு தயாரிப்பாளராக வெற்றிகரமா இன்னைக்கு அவர் இருந்திருக்கிறார். அன்னைக்கு ரஜினி வந்து கேட்டினா ஒரு சூப்பர் ஸ்டாரா வந்து சொன்ன முன்மொழிஞ்சதே வந்து கலைப்புலி தானே அவர்கள். 2 பேருமே நிக்கிறாங்க பாருங்க ஃபீல்டுல. பல தயாரிப்பு நிறுவனங்கள் காணாம போயிட்டாங்க, அது வேற சொல்றேன். அப்போ இங்க வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஸ்டாண்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் ரஜினி ஒரு தடவை சொன்னார், பட்டத்தை ஈஸியா கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டேன், ஆனா அதை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப போராடுறேன். ஏன்னா அது அவருக்கே இயல்பா கிடைச்சது சார், தானா. வந்து கேட்டா அதாவது கேட்டா அது கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்து அன்னைக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தானே கொடுத்தாரு. பெரிய தயாரிப்பு நிறுவனமா கொடுத்துச்சு. அன்னைக்கு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டர் திரு கலைப்புலி தானே அவருக்கு. ஆனா இவங்க அப்படி நிலைமை அப்படி கிடையாது. இளைய தளபதினு போட்டு அதுக்கப்புறம் இந்த இளைய எடுத்துட்டு தளபதி ஆயிட்டாங்க. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசூல்ல வந்து நாங்க தான் பெரிய வசூல் அப்படின்னு சொல்லிட்டு வசூல்ல மட்டுமே கிடையாது, வசூல்ல நீங்க சூப்பர் ஸ்டார் பட்டம்னு கொடுத்தாங்க, கொடுக்கப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து நிக்க வச்சது அதுக்கு முழுக்க ரஜினியோட உழைப்பு. அதனாலதான் அதிசயம் நான் சொன்னேன், ரஜினி வந்து உலக அதிசயம். இன்னொரு 10 வருஷம் இருந்தாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். இதானே உண்மை. அவங்க பெருந்தன்மையா விட்டாங்க, சரி எடுத்துட்டு போ அப்படின்ட்டு. யாரு? மு.க. ஸ்டாலின் விட்டாரு, எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போறியா, சரி எடுத்துட்டு போ அப்படின்னு. ஆனா அதே மாதிரி ரஜினி என்ன சொல்ற கேட்டா வந்து, எடுத்துக்கிறியாப்பா சூப்பர் ஸ்டார்னு, சரி எடுத்துக்க, ஆனா வந்து காக்கா கழு கதை சொன்னார். கரெக்டுங்களா? ஸோ அதனால இப்போ அடுத்த கட்டமா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி தலைவர் அப்படின்னு ஒன்று பிராண்டை கிரியேட் பண்றாங்க. அது வெற்றி அடைஞ்ச பிறகுதான் தலைவர், இன்னும் வெற்றி அடையல, அது சொல்லலாம்னு வச்சுங்க வெற்றி தலைவர். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கட்டம் கேட்டீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு, ஜனங்களின் நாயகன், ஜனநாயகத்தை காப்பாற்றுறது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த கட்சியில நிறைய பேர் வந்து ஜனநாயகமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அது வேற விஷயம். சினிமால ஜனநாயகன், ஜனங்களின் நாயகன் அப்படின்னு வந்து ஒரு டைட்டில் கொடுத்து வைக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து இவங்க கேட்டா ரிலீஸ் அப்போ காம்படிட் பண்றதுக்கு வந்து கேட்டீங்கன்னா பராசக்தி அங்க வருது. பராசக்தி அந்த காலத்துல கலைஞர் கதை வசனம் எழுதின அந்த டைட்டிலை கொண்டு வந்து என்ன கேட்டீங்கன்னா சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து கொடுத்து சட்டப்பூர்வமாக அதை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் இருக்கு. ஏவிஎம் நிறுவனத்துக்கிட்டே வாங்கி அதை வந்து இப்போ ஈக்குவலாக வந்து காம்படிட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னாங்க. இதில் நமக்கு வர தகவல்னு கேட்டால், சிவகார்த்திகேயனோட அபரிதமான உழைப்பு இந்த படத்தில் இருக்குங்க. ஆமாம், ட்ரைலர் பயங்கரமாக. ஆமாம், கேட்டால் நிறைய வந்து வேற லெவல் போயிடுவார் அவர் அடுத்த கட்டமாக பராசக்தி மூலியமா. ஆமாம், அடுத்த கட்டம்னு கேட்டால் வந்து இவர் சொல்றாரு, இவரே சொன்னார்ல, யார் இந்த கோட் படத்தில், அதான் சுமார் ஆப்பில் ஏறி உட்காருறது தான் எனக்கு, நாங்கள் அரசியலுக்கு போயிடுறேன்,
என் வேலையை நீங்க பார்த்துன்னு சொல்லி இந்த துப்பாக்கி கேள்வி இல்லையா கொடுத்துட்டு அவன் பார்த்தான்னு கேட்டா இயல்பா நடக்கிறது தானே சார் இது நம்ம திட்டமிடல அதுவா அதுவா நடக்குது. அது சிவகார்த்திகேயன் வாழ்க்கையில அப்படிதான் சார். சார் சிவகார்த்திகேயன் வந்து விஜயில நீங்க ஒப்பிட நீங்க அஜித்தை கூட நீங்க வந்து ஒப்பிட முடியுமான்னு தெரியும். கேட்டீங்கன்னா அஜித் வந்து ஒப்பிடவே முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அவர் இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சிகள்லாம் நடிச்சுட்டுலாம் வரவே இல்லை. ஒரு படங்கள் நடிச்சாரு. அப்புறம் வந்து அவர் வந்து தன்னைத்தானே செதுக்கிட்டாரு. சிவகார்த்திகேயன் கேட்டீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது அவருக்கு, தொலைக்காட்சி தனியார் ஊடகம். அதில் அது இது எதுல வந்தாரு, அவர் திறமையை நிறுத்தினாரு. அப்படி வந்து தன்னைத்தானே உருவாயிட்டு. நீங்க விஜய் அப்படி சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனுக்கு வந்து அப்பாவே கிடையாது, தெரியல. சரி, ஆமா ஆமா, அவங்க தவறிட்டாரு. இவருடைய வளர்ச்சியை பார்க்கறது கூட அவங்க அப்பா கிடையாது, காவல்துறை. ஆனா முழுசா வளர்ச்சியை பார்த்தவரே இவருதான். எங்க எஸ்எஸ்சி ஒரு ஸ்டெப்பா அது மாமியாருக்கு சோப் போற ஞாபகம் இல்லை உங்களுக்கு, அந்த சீன் ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரியுது. நல்லது நினைக்கிறேன், அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க, தெரியுது. ஆனா அப்படியான காட்சிகள்லாம் வச்சு நீங்க தான் ஸ்ரீவித்யா ரசிகர் நினைக்கிறது. எனக்கு தெரியல, நான் சொல்றேன். அதாவது என்ன, அந்த சோப்பு போடுற காட்சி அதெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் இந்த கவர்ச்சி நடிகைகள் இருக்கிறாங்கல்ல இருந்தாங்க. ஆமா, அந்த கவர்ச்சி நடிகை நான் சொல்லக்கூடிய இந்த பல நடிகைகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஆட விட்டு அவங்களுக்காக ஓடின படம் தான் சார். இங்கே பல ஸ்டார்கள் இருக்கிறாங்க, பெரிய ஸ்டார்கள். அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நான் சொல்ல இப்போ இல்லை, 70கள் சாரி 70 கூட கிடையாது, 70 ஆரம்பம் 80கள் 90களில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்டார்களுடைய படம் வெற்றி அடைஞ்சதுக்கே கவர்ச்சி நடிகைகள் தான் காரணம். அந்த காலகட்டம் ஜெயமாலினி, அப்புறம் இந்த இவங்க டிஸ்கோ சாந்தி, அவங்க அனுராதா, இப்படி சில்க் சுமிதா, இவங்களுடைய நடன காட்சிக்காகவே வந்து அங்கே போய் பார்க்க போவாங்க. ரெண்டு பாட்டு இருக்கும் எப்படியும், இன்டர்வலுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு பின்னாடி. அப்படி பல படங்கள் ஓடின படங்கள்லாம் இருக்கு. பெரிய மாதிரி ஏதாவது ஜனநாயகன்ல இருக்கா சார்? இருக்கலாம், கண்டிப்பா. அதெல்லாம் இல்லாம பண்ண முடியாதுல்ல சார். இவரே இன்னைக்கு அது என்னன்னு கேட்டா, அந்த கவர்ச்சி நடிகைகள் பண்ண வேலையை வந்து இப்ப இவங்க கதாநாயகிகளே பண்றாங்கல்ல. அது நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். மூடாத முண்டம் அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி கூட நமக்கு இருக்கும் அந்த டான்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா. ஏன்னா எங்க மூடணுமோ அங்க மூட மாட்டாங்க. இல்ல, அந்த விஷயத்தை திரு விஜய் அவர்கள் ரொம்ப கவனமா இருப்பார்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சமூகத்துக்கு கவனம். அப்படி நான் தான் சொல்றேன் இல்லன்னு கேட்டா, நீங்க ஆரம்ப கால படம் எடுத்து பாருங்க, சின்ன வயசுல தெரியாம மாண்புமிகு மாணவன் படம் எடுத்து பாருங்க, இன்னும் பல படங்கள் இருக்கு சார். அறியாத வயசுல பண்ண, அறியாத வயசுல சமூக பொறுப்புணர்வோட இருக்காரு. ஆஹா, அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொல்றேன்ல, எஸ்எஸ்சின்றவர் கேட்டா செதுக்குறாரு தன் மகனை. பயங்கரமா செதுக்கி இருக்காரு, பயங்கரமா செதுக்கி அப்படி கொண்டு வந்தது தானே தவிர இங்க. அதனால தான் நான் சொல்றேன், ஃபேப்ரிகேட் பண்ண தலைவர், சரி, ஃபேப்ரிகேட் பண்ண ஸ்டார். உழைப்பு இருக்கலாம் சார், அது வேற. அதுக்காக உழைக்காம இருக்க முடியும், ஒரு படத்துல உழைக்கலாம். நான் சொல்றேன், நான் மாறமா விஜய் உழைச்ச கடுமையான உழைப்பு இருக்கு. ஆனால் அந்த விதை இங்க வந்து கேட்டா, அது வந்து செதுக்கிறது வந்து இவரு தான். ஆனா அது கூட இவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்ற. அஜித்துக்கு வாய்ப்பு கிடையாது, ரஜினி அவருக்கு ரஜினி இப்படி கொண்டு ஆர்டரா கொண்டு வாங்க, ரஜினிக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, அஜித்துக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, சிவகார்த்திகேயனுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அப்பாக்கள் யாரும் உருவாக்கல. இங்க முழுக்க இங்க வந்து அப்பாவால் உருவாக்கப்பட்டவர் தானே. அது சொல்லிதானே ஆகணும். நீங்க வேணா நன்றி மறக்கலாம், நாம மறக்க முடியுமா சார்? மக்கள் மறக்க மாட்டாங்க. ஆமா, மக்கள் மறந்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் அதனால தான் சொன்னேன் கேட்டா, வந்து ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு ஸ்டார், பண்ணப்பட்ட ஸ்டார் தலைவராகவும் ஃபேப்ரிகேட் பண்ணிக்கிறார் அவர். அதுக்கு தான் 3 வியோக அமைப்பாளர்கள் வருது. சரிங்க சார். விஜயகாந்துக்கு இந்த வியோக அமைப்பெல்லாம் தேவைப்படவே இல்லை, எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். சரிங்க சார். இப்போ குறிப்பா இந்த பராசக்தி இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு, இந்த படம் கேட்டா, நான் எனக்கு வந்த தகவல் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, வந்து அபரிதமான உழைப்பை வந்து கொட்டி இருக்கிறாரு. அதனால ஜனநாயகனை காட்டிலும் பராசக்தி வந்து கேட்டா வந்து பெரிய அளவில் வெற்றி அடைறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எழுதி வச்சுங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க படம் வரும்போது நீங்க சொல்லுவீங்க. இதுல எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு கிடையாது சார்? எந்த காழ்ப்பும் கிடையாது. வந்த தகவல் சொல்றேன். அந்த செய்தி சில வந்து கேட்டா நாகரிகம் கருத்து சொல்ல முடியாது. சினிமாவில் வட்டாரத்துல சில பேர் சொல்லக்கூடியது நம்ம சொல்ல முடியாது. சில பேர் உட்காந்து உருட்டுறாங்கல்ல, அந்த ஒரு 3 பேர், அந்த மாதிரி நம்மளால உருட்ட முடியாது. ஆனால் உண்மையான விஷயம் வந்து நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு தெரியல. நயன்தாரா ஞாபகத்து வராங்களா உங்களுக்கு? குரங்கு ஞாபகம் வந்தது சார். நீங்க நயன்தாரா தான் ஞாபகப்படுத்தி ஏதோ சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 பேர் உருட்டுற மாதிரி எல்லாம் உருட்ட முடியாது. ஆனா வந்து உண்மையான தகவல் கேட்டா பயங்கரமா ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சிருக்காரு. இந்த பராசக்தி படத்துக்கு திரு சிவகார்த்திகேயன்னா வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமால இவ்வளவு ரிஸ்க் எடுத்து யாரும் சண்டை காட்சிகள்ல நடிச்சதுல வேற லெவல்ல எதிர்பார்க்கலாம். சென்சார்ல அதிகமா அடி வாங்குவோம் சார். ட்ரீசர் பயங்கரமா இருக்கு. இப்ப அது இப்ப ஹிந்தி எதிர்ப்பு அதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு சார். முழுக்க அதுதான் இங்க இருக்கு, ட்விஸ்டே இருக்கு. நீங்க ஜனநாயகன் எடுக்கிறீங்கல்ல,
நீங்க தொட முடியாத ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு அதை சொன்னாதான் அங்க சென்சார் பிரச்சனை வரும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் சங்கிகள் வந்து படையெடுத்து வந்து சிவகார்த்திகேயன் படத்தை வந்து காலி பண்ணுவாங்க. காலி பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா இவருக்கு பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு. இவர் சங்கிகளுடைய ஒரு நபரா இருப்பாரு fabricate. நீங்க சந்தேகப்படுறீங்க? சந்தேகம்லாம் இல்ல, இதுதான் உண்மை. அப்படின்னு நீங்க சரி சரி. விஜய்க்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்கு, சங்கிகள் இருக்கிறாங்க. இருக்காங்க. அவங்க தான் ஃபேப்ரிகேட் பண்றாங்க. எஸ்எஸ்சிக்கு இப்ப வேலையே கிடையாது சார். எஸ்எஸ்சிக்கு வேலை கிடையாது சார். ஓகே ஓகே. நீங்க இப்ப ஃபேப்ரிகேட் பண்றது கேட்டனா வந்து பிஜேபி தான் ஃபேப்ரிகேட் பண்ணது விஜய். இதெல்லாம் சொல்றது தைரியம் ஒண்ணு, நான் சொல்றேன் தைரியமா. அப்போ ஒருவேளை வந்து திரு விஜய் அவர்களும் சங்கியும் ஒன்னா சேர்ந்து எதிர்ப்பாங்களா பராசக்தியை? அதுதான் அதான் நடக்க போகுது. ஆனா இவங்க எடுக்குது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான வந்து கரு சொல்ல வச்சிட்டீங்களா என்ன சொல்லிட்டீங்க சரிங்களா? அதுதான் அப்ப பாத்துக்கணும்னா சென்சிட்டிவான ஒரு விஷயம். சிவகார்த்திகேயன் வந்து வேற லெவல்ல தமிழ் ஒட்டுமொத்த திராவிடர்களும் கொண்டாடுவாங்க. உண்மை சார் இது. கண்டிப்பா படம் வரும்போது தான் தெரியும் இது எப்படி படம். அப்ப இது ஜனநாயகன் காலி ஆகும். இப்போ நான் சொல்றேன் ஆகணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது சார். நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆமா 24 கிராஃப்ட் பின்னாடி இருக்கு சார். நான் எந்த ஒரு ஆனால் நீங்க வந்து என்ன கேட்டா உங்களை தலைவரா காட்டணும்னு உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல ஜனநாயகன் சார். உங்களுக்கு பல படங்கள் எம்ஜிஆருடைய படங்கள் கூட இருக்கு. எம்ஜிஆர் வந்து வந்த பிறகு சினிமா அதாவது அரசியல் வந்த பிறகு கடைசி படம்னு நினைக்கிறேன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஆமா சார் இறுதி படம். அதுல வந்து கட்சியோட கொடியெல்லாம் கூட காட்டுவாங்க. சம்பந்தமே இல்லாம அதுல வந்து கட்சியோட வந்து காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா படம் பெருசா போகல. ஆனா புரட்சி தலைவர் ஆயிட்டாரு. ஆனா படம் வந்து மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது போகல. கோட் படமே போகல. கடைசியா வந்து 2 ட்விஸ்ட் வைப்பாங்க. நீங்கன்னா நான் சொல்றது பொய்ன்னு ஒண்ணு கிடையாது, உண்மைதான் சார். கடைசியா இவர் வந்து கேட்டீங்கன்னா படம் ஓடணும், கோட் படம் வந்து ஓடணுன்றதுக்காகவே தலைன்னு ஒரு வசனத்தை வைப்பார். தலைன்னு சொல்லிட்டு ஒரு வசனம். ஆமா அந்த காட்சி இறுதி காட்சியில அது ஒரு காரணம். இன்னொன்னு கடைசியா வந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்து ஆப்பு மலை ஏறி உட்காருது. அதுதான் இது துப்பாக்கி கொடுத்து நீங்க தான் நான் அரசியலுக்கு போயிடுறேன், நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொன்னார் இல்லையா? அதை பார்த்துப்பாரு. பொங்கல் அன்னைக்கு நல்லா பார்த்துப்பாரு சார். நான் கடைசி வரைக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்கள்ல எங்கேயுமே மது பழக்கம் இருக்க மாதிரியோ இல்லை புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சிகள் கிடையாது. அவர் மக்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, ஃபாலோ பண்ணாங்க. திரு விஜய் அவர்களுக்கு அது சவாலாக இருக்கும் சார். இன்னைக்கு உள்ள காலகட்டம் இருக்கு சார். இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டால் யங்ஸ்டர்னா யூத்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களா? டிராகன்ல பார்த்துருப்பீங்கல்ல. ஆனால் அருமையான சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். அடிச்சு கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து டைரக்டர் வேற லெவல்ல பசங்களை வந்து அப்படியே பாருங்க என்ன படம் பேச வந்துட்டு நம்ம என்ன கொண்டு வந்து விடுறீங்க, டிராகன்ல கொண்டு வந்து விடுறீங்க. அருமையான இயக்குனர் சார். சரி அந்த தம்பி நான் பாராட்டுறேன், உண்மையிலே பாராட்டுறேன். இளைஞர்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லணுன்றது அப்படியே அவங்க டேஸ்ட்டுக்கே அப்படியே கொண்டு வந்து கடைசியா வச்சு அடிச்சாம பாருங்க ஒரு அடி. இது அட்வைஸ், அதுதான் அட்வைஸ். இது அட்வைஸ் சொல்ற மாதிரியே இல்லாம கடைசியா கொண்டு வந்து நீங்க உண்மையா இருக்கணும், நடிக்க கூடாது, ஏமாத்த கூடாது, உண்மையா இருக்கணும்னு சொன்ன படம் தான் இளைஞர்களுக்கு சொன்னது பாடம். அந்த மாதிரி இருக்குன்னா நல்ல விஷயத்த சொல்லலாம் நீங்க ஒரு விஷயத்த சொல்லி. ஆனா நீங்க காலம் ஃபுல்லாவே நீங்க வந்து இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியவே இல்லை சார். அந்த லியோ படத்துல வந்து கடைசியா என்னதான் சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கோட்லயும் எனக்கு புரியல. இது கடைசியா அந்த மக்களுக்கு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சரி ஜனநாயகன்லயாவது நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுவார் நினைக்கிறீங்க சார்? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? நான் எதிர்பார்க்குறேன்னு கேட்டா நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க வந்து கிளைமேக்ஸ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ன அவர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையா இருந்தாலும் தப்புன்னு சொல்லி ஜெயிலர்ல வந்து ஒரு பனிஷ்மெண்ட் பாத்தீங்களா? கடைசி அது எந்த படத்தை ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. இதே மாதிரி 40 வருஷம் இருக்கும் ஏறக்குறைய. ஐயா இவர் நடிச்சதா இல்ல வேற நடிகர்? வேற நடிகர் நடிச்சது. இவரோட ஒரு படி மேல உள்ள நடிகர். ஆமா சார். கௌரவம் கிடையாது. அதுவும் இல்லையா? தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன். சிவாஜி தங்கப்பதக்கத்துல வர அதே கிளைமேக்ஸ் தான் சார் வந்து ஜெயிலர்ல. அப்பா ரஜினி என்ன சொல்ல வரா தெரியுமா? அப்புறம் இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தப்புனா தப்புடா. என்ன நடிப்பு தெரியுங்களா? அதுலயும் ஓடமு சுற்றுவார் ரஜினி படம். நான் பல படங்கள் ரசிச்சிருக்கேன் சார். இந்த படம் தான் சார் ஜெயிலர்ல கடைசி கிளைமேக்ஸ். அங்க காத்து நிற்பாங்க சார். மகனை ஒரு மீட்டு கொண்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு மனைவியும் எப்படியே மருமகளும் கூட்டு வந்துருவாங்க. காத்துட்டு இருப்பாங்க. பேரன் காத்துட்டு இருப்பாங்க. தங்கப்பதத்தோட ஒரு ஸ்டெப்பு மேல சார். அங்கேயாவது வந்து கேட்டா ஸ்ரீகாந்துக்கு வந்து பிரமிளாத மனைவி. ஆமா சரிங்களா? அங்க வந்து அம்மா காத்திருக்க முடியாது. அம்மா இறந்து போயிட்டு இருப்பாங்க. கேஆர் விஜய் இறந்து போயிடுவாங்க. இன்னும் உண்மையும் தெரிஞ்சிடும் குடும்பத்தாருக்கு. பையன் யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிட்டு ஓடுவார். ஆமா இதுல கடைசி கூட வந்து ஜெகன் ஜெகன் சொல்லிட்டு கடைசி நம்மளாம் ஒளிச்சித்திரத்துல கேட்டோம். நம்ம அந்த படத்தை நிறைய முறை நீங்க ஆமா நம்மனா நாங்க நீங்க அப்பெல்லாம் இந்த டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது சார். ஒளிச்சித்திரத்துல நிறைய முறை கேட்டிருக்கேன். ஒளிச்சித்திரன்றது வசனம் மட்டும் ரேடியோல வசனம் மட்டும். அதுக்கப்புறம் படமும் பார்த்தோம். அது மாதிரி ஒரு பாடம் இருக்குல்ல சார். இதுல என்ன இருக்குது நீங்க சொல்லுங்களீங்க?
அப்புறம் வேற மாதிரி எதாவது என்ன சொல்லுங்க சார் இல்ல இல்ல நீங்களே நீங்களே பாருங்க வாய் முகூர்த்த நீங்க பளிச்சுன்னு காலம் ஃபுல்லாவே போகுது. நீங்க இப்படி இருக்கக்கூடாது சார். ம். எஸ்எஸ்சி படத்துல கூட பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைப்பார் ஆமா சார், நல்ல நல்ல படம்லாம் இருக்கு சார். சரிங்களா? நான் மகாநல்ல அவரு ஆமா. எஸ்எஸ்சில சாதாரண இயக்குனர் கிடையாது சார். என்ன அவர் சுயநலமா நடக்கும்போது கேட்டா பல தன் மகன் வளர்ச்சிக்காக பல நடிகர்களை காலி பண்ணாருன்ற வரலாறுலாம் இருக்கு. சரி. பல அஜித்தை கேட்டா தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஏன்னா ஈக்குவல் டஃப் அவர் தான் கொடுத்தாரு. அப்போ அவருக்கு வந்து எவ்வளவு பின்னடைவுகளை அவர் சந்திச்சிருப்பாரு, எவ்வளவு வலிகள் இருக்குன்றது வந்து அவருக்கு தான் தெரியும். அவர் ஒரு வரி பாட்டு நான் சொல்றேன், என்ன அஜித்தோட பாட்டு இருக்கு. ரெட்டுன்னு ஒரு படத்துல, உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாத, உறங்கும் போது கூட ஒரு கண்ணை மூடாத, உறங்கும் போது கூட ஒரு கண்ணை மூடாத. எப்படிப்பட்ட வரி இது நினைக்கிறீங்களா நீங்க? இது வந்து சாதாரண வரி அப்படி கடந்து போகணும். அப்போ அவருடைய வலி தான் வலி. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டு, அப்பங்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் மாட்டிக்கிட்டு, அவர் வந்து ஏன்னா அவருக்கு பேக் யாரும் பின்னணி கிடையாது சார். அஜித்துக்கு எவ்வளோ பெரிய பிரேக் கொடுத்தாரு தெரியல, கேப் கொடுத்தாரு தெரியல. மீண்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லிக்கு வந்து இன்னைக்கு தியேட்டர்லாம் அல்லோகல படம் போகுது சார். 10ஆம் தேதி தயார் பொறுத்திருந்து பார்க்கலாம். வாங்கிட்டீங்களா டிக்கெட்? ஏதாவது இப்போ நாலேருந்து இன்னிலிருந்து நினைக்கிறேன். தியேட்டர்லாம் தியேட்டர்லாம் அல்லோகல படம் போகுது நிஜமா. அந்த அளவுக்கு படம் வந்து மேக்கிங் இருக்கு. ஒரே வருத்தம் வந்து விஜய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோட் படத்தை காலி பீட் பண்ணிட்டோம் போல இருக்க அப்படின்ற ஒரு. ஆமாம், வேற வழியில். இப்போ விஜய்க்கு 2-3 சவால் இருக்கு. ஒரு பக்கம் அவங்ககிட்ட வந்து மல்லு கொடுக்கணும் பொங்கல் அன்னைக்கு, யார்கிட்ட? சிவகார்த்திகேயன்ட்ட. இன்னொரு பக்கம் இந்த வெற்றி வந்து பீட் பண்ணணும். அப்போதான் அவர் பெரிய ஸ்டார். சரிங்க சார். விஜய்க்கு கடைசியாக முடிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். விஜய்க்கு என்ன குவாலிட்டி நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற ஸ்டாரில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர். அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிறதுல. அவ்வளோதான். வேற அதை தாண்டி என்ன குவாலிட்டி நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கள், வேற என்ன குவாலிட்டி இருக்கு விஜய்கிட்ட? இந்த எல்லாம் பேசுகிறாங்கல்ல, நான் கேட்குறேன். இன்னைக்கு அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர். அவ்வளோதான். அரசியலுக்கு வரட்டும் சார், நம்ம வேணாம்னு சொல்லவே இல்லை. ஆனால் நமக்கு பின்னாடி நம்ம நினைக்கிறோம் கேட்டனா, இந்த அரசியல் வருகைக்கு பின்னாடி என்ன சக்தி இருக்குன்னு கேட்டால், இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து சிதைக்கணும், செதறடிக்கணும், உடைக்கணும், சின்னாபின்னம் ஆக்கணுன்ற ஒரே நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. இல்லைன்னா பிஜேபி வந்து பஞ்சாயத்து பண்ணி ஒரு அலைன்ஸை செட் பண்ணும் சார், ஏடிஎம்கே அலைன்ஸை. விஜய் கொடுத்துருக்க அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏடிஎம்கே டேமேஜ் பண்ணக்கூடாது, டிஎம்கேவை டேமேஜ் பண்ணணும். அதுதான் அசைன்மெண்ட். அது நடக்கலன்ற ஒரு விஷயம். உங்களுக்கு உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருந்ததுனாக்கா, இந்த ஒரு வருஷத்துல நீங்க என்னென்ன நல்லது செஞ்சிருக்கிற அப்படின்னு பார்த்தோம். 10 பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். யாரு? கட்சியில் இருக்கிறோன்னே. நீ வாரி வழங்கிட்டு மட்டும் கொஞ்சம் சொல்ல எனக்கு. 10 பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான் சார். தமிழக மாரடைப்பு கழகம் 10 பேர் செத்துட்டான் இது வரைக்கும். 10 குடும்பத்துக்கு நீ என்ன செஞ்சேன்னு மட்டும் சொல்லிடு. வேற நீ மக்களுக்கு செய்யறதெல்லாம் நீ விட்டுரு. நீ நிறைய செய்ய போறேன்னு வச்சுக்கலாம், அது வேற. ஏன்னா அப்படிதான் நீ வேற நிறைய மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. என்ன உனக்கு சிக்கல் உனக்குன்னு கேட்டா, பணம் நிறைய பார்த்தாச்சு, பேர் புகழ் பார்த்தாச்சு, அடுத்தது அதிகாரத்தில் உட்காரணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு டெல்லியோட ஒரு அசைன்மெண்ட் தான். டிஎம்கேவை டேமேஜ் பண்ணும். நீ எப்போ அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு, நீ ஏடிஎம்கே நீ எதுவுமே சொல்லாம விட்டியோ, அப்பவே தெரிஞ்சிடுச்சு இது எங்க வந்து முடிய போகுது. இப்போ பாருங்க, ஒரு அலைன்ஸ் செட் ஆயிடுச்சா? இப்போ உன்னுடைய அசைன்மெண்ட் இப்போ என்ன? நல்லா தெரியும், ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து இதை தாண்டி நீ ஆட்சி அமைக்க தெரியும். அப்போ உன் வேலை என்னன்னு கேட்டா, டிஎம்கேவை டேமேஜ் பண்ணும். இதுதான் நோக்கம். அது எதிர்காலம் தீர்மானிக்க போகுது. படத்திலே நீ அந்த உன்னுடைய அந்த ஸ்டார், நீங்க சொன்னீங்கல்ல ஆரம்பத்தில் ஸ்டார் பட்டம் சொன்னீங்கல்ல, அந்த ஸ்டார் பட்டம் வந்து இந்த பொங்கல்ல வந்து விழுந்துரும், கீழே விழுந்துரும். அங்கே சிவகார்த்திகேயன் வந்து நிற்பார். சிவகார்த்திகேயன் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லலாமா? அதுவும் இதுதான் இப்படி சொல்லிடுறா. சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் சார், ஒரு ஸ்டார், அவ்வளவுதான். சரி, ஒரு மெகா பிராண்ட், ஈக்குவல் பிராண்ட். விஜய்க்கு ஈக்குவல் பிராண்டா வந்து நிற்பாரு. நம்ம சொல்லல, இவர் தானே சொன்னார், நான் விட்டுட்டு போறேன், நீங்க பாத்துங்கன்னாருல. ஆமா, எப்படி எந்த அளவுக்கு பாக்குறாருன்றத உங்களுக்கு பொறுத்து இருந்து அவரே பாப்பாரு அதை. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.